30 டேஸ் சேலஞ்சில் டே 8 வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பென் வச்சுட்டு இந்த டபிள்யூ வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதாவது செயின் தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றது குட்டி குட்டியாக போட போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அந்த ஷேப் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் வரைஞ்சி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் ஃபால் மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஒரு குட்டி குட்டி செயின் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் இதில் ப்ராசஸ். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நானுமே ஜரி த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து போட்டு காமிக்கிறேன். த்ரெட்லுமே நீங்கள் போட்டு பழகணும். த்ரெட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜரியோட த்ரெட்டு ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு சைடில் கேப்பில் வந்து இதெல்லாம் எந்த இடத்துட்ட யூஸ் பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா நெக்கு கிட்ட சைடில் வந்து நம்ம ஒரு டிசைன்ஸ் ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் இதில் வந்து கேப் பண்ணி த்ரெட் ஒர்க்கு ஹைலைட் பண்ணிடலாம். நீங்கள் த்ரெட் ஒர்க்கில் பண்ணும்போது இன்னும் ஹைலைட்டாக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டே நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அடுத்து வந்து த்ரெட்டில் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 டைம்ஸ் 6 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 வாட்டி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டுலேயே வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சில்க் த்ரெட்டை நம்ம எடுத்துகிட்டு ஒரு குட்டி குட்டியாக தான் செயின் போட போகிறோம். ஸோ ஃப்ரீ ஹேண்டாகவும் உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு நல்லா ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஹேண்டாகவும் வரும். ஸோ இது பெருசாக சின்ன சின்னதாக போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பெருசு பெருசாகவும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 டைம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்தளவுக்கு குட்டியாக வந்து செயின் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுவும் தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி இதில் வந்து நம்ம அந்த ஷேப்லாம் பெருசு பெருசாக போடுறோம் அப்படின்றதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுத்தவரையிலையும் செயின் தான் நம்ம போடுறோம். அதை வந்து குட்டி குட்டியாக பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாமே. ஸோ இது நல்லா ஒரு ஹைலைட்டாகவும் கொடுக்கும் சில்க் த்ரெட்டில் நம்ம பண்ணும்போது. இப்போ வந்து ஸ்டார்டிங் ஒரு 10 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வாட்டர் ஃபில்லிங் வந்து வரலன்னுலாம் கவலைப்படாதீங்க. ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண நிமிஷமே நான் அடுத்த நொடியிலே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.